வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம எலாஸ்டிக் ஷர்ட் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இதுக்கு உங்கள் செஸ்ட்டோட சுற்றளவு மெஷர் பண்ணிக்கணும். அப்புறம் உங்கள் டாப்போட லென்த்து. நான் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டாப்புக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம். இந்த டாப்போட வித் நம்மளோட செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை விட 2 மடங்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மாதிரி டாப்பு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் இது மாதிரி மடிச்சுட்டு மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். மேலே ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ டாப்போட லென்த்து நான் 14 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது என் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும். இப்போ வித் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, உங்களோட செஸ்ட்டோட சுற்றளவு மல்டிப்ளை பை 1.5 அந்த ஆன்சரை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. எனக்கு 11.25 வந்தது. அதை நான் 11.5 ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். சீம் அலோன்ஸ் நான் கொடுக்கல. நீங்கள் சீம் அலோன்ஸ் கொடுக்கணுன்னா 1 இன்ச்சு சீம் அலோன்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இந்த டாப் ரொம்ப ஈஸியான டாப் இது. இது ஜீன்ஸோட ஸ்கர்ட்டோடலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் பீஸ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாப் எட்ஜையும் பாட்டம் எட்ஜையும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வச்சு தைச்சிட்ட பிறகு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காக வேண்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச் இடைவெளி விட்டு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா 1 இன்ச் கூட விட்டுக்கலாம். இதை ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் ராங் சைடில் இருக்கும், பின்புறமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரைட் சைடில் இதை மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கிங்க. இதை மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கும்போது இந்த ஃபேப்ரிக் அப்படியே சுருங்கிக்கிட்டே வரும். அதனால் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஃபேப்ரிக்கில் இருக்க டிசைன் இந்த டாட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால தான் லைன்ஸ் வரையல. இப்போ நம்ம எலாஸ்டிக்கை பாபினில் சுற்றிக்கலாம். இதை அப்படியே மிஷினில் வச்சு நம்ம சுற்றக்கூடாது, நம்ம கையால் தான் சுற்றணும். இந்த எலாஸ்டிக் த்ரெட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே டைட்டாக சுற்றுங்க. ஏன்னா கழண்டு வராத மாதிரி. அதுக்கப்புறமேட்டு டைட்டாக இருக்கணும், ஆனால் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணாமல் பாபின் ஃபுல்லாக சுற்றிடுங்க. இப்போ இந்த பாபினை லோட் பண்ணிடலாம். நம்ம மேலே தைக்கிற நூல் சாதாரண துணி தைக்கிற நூல் தான். இப்போ பாபினில் சுற்றுறது மட்டும்தான் எலாஸ்டிக் த்ரெட்டு. இப்போ அந்த எலாஸ்டிக் த்ரெட்டை இதுமாரி வெளியில் எடுத்து விட்டுடுங்க. இப்போ நம்ம டாப்போட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையுமே நம்ம எலாஸ்டிக் த்ரெட் வச்சுட்டு தைச்சிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஃப்ளவரோட அந்த டாட்டை ஃபாலோ பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ணுறேன். இதை மாதிரி தைக்கும்போது இப்படி சுருக்கமாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். இது எலாஸ்டிக் த்ரெட் நம்ம ட்ரெஸ்ஸோட பின்புறம் தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ டாப்போட ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே எலாஸ்டிக் த்ரெட் வச்சு தைச்சிட்டேன். இப்போ சைட்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது நார்மல் நூல் வச்சு தான் தைக்கணும். எலாஸ்டிக் த்ரெட் அந்த லைன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டு சைடும் இது மாதிரி சைட்ஸை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதை நான் கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் துணி விட்டுட்டேன் எலாஸ்டிக் வைக்காமல். உங்களுக்கு வேணால் ஃபுல்லாகவே கூட நீங்கள் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு துணியை நான்
எலாஸ்டிக் வச்சு தைக்காமல் அப்படியே விட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரில்ஸ் மாதிரி கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்னு நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா அப்படி கூட தைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராப் ரெடி பண்ணணும். ஷோல்டர் ஸ்ட்ராப்பு. இது வந்து லென்த் வந்துட்டு நான் 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வித்து வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்ட்ராப்பை மெஷர் பண்ணிக்கிங்க. மெஷர் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராப் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம டாப்போடு வச்சு தைச்சிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஷேர்ட் க்ராப் டாப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.